நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 79,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமே ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 79,016 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 57 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு நேற்று இரவு விடுத்துள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 16,676 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 15,748 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,495 பேரும், கண்டியில் 5,318 பேரும், களுத்துறையில் 5,190 பேரும், ரத்தினபுரியில் 4,444 பேரும், காலியில் 4,391 பேரும் டெங்கு நோயினால் அதிக அளவில் இனங்காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 22 நாட்களில் மாத்திரம் 23,641 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. අද දින වන විට ඩෙංගු රෝගීන් 79,016ක් සහ මරණ 57ක් වාර්තා වෙලා තියෙනවා මේ අවුරුද්දේ ජනවාරි 1 වෙනිදා සිට. තව දුරටත් දකිනවා ගම්පහ, කොළඹ, මාතර, නුවර, කළුතර, රත්නපුර, ගාල්ල, කුරුණෑගල, හම්බන්තොට යන දිස්ත්‍රික්කවලින් වැඩි වශයෙන් රෝගීන් වාර්තා වෙනවා. මේ දිනවල යම්කිසි කෙනෙකුට උණ සමග ඇඟපත වේදනාව, මස්පිඬු වේදනාව, වමනය, ඔක්කාරය, හිස රදය වැනි රෝග ලක්ෂණ තියෙනවා නම් දුස්කම්ලත් වෛද්‍යවරයෙක් හම්බ වෙලා තමන්ට තියෙන ඩෙන්ගු රෝගයද නැද්ද කියලා සැකහැර දැනගන්න ඕනේ. එල් නිනෝ තත්ත්වයක් එක්ක ඩෙන්ගු රෝගය يعني වැස්ස අඩු වුණොත් රෝගය අඩු වෙන්න පුළුවන්. හැබැයි කාල උෂ්ණත්වය වැඩි වුණොත් මේ මදුරුවගේ ජීවන චක්‍රය ඉක්මනට සක්‍රිය වෙලා ඒකෙනුත් රෝගය වැඩිවීමේ අවදානමක් තියෙනවා. முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட எல்னினோ கால்நிலை மாற்றமானது முன்கூட்டியே இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபேந்தி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சுற்றாடல் துறை அமைச்சர் எல்னினோவின் உச்சக்கட்ட தாக்கம் நவம்பர் மாதமளவில் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இலங்கையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கும் வகையில் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பது தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கலாநிதி பட்டபேந்தி குறிப்பிட்டார். எல்னினோ என்பது ஒரு உலகளாவிய மோசமான கால்நிலை தாக்கமாகும் எனவும் அதன் தாக்கங்கள் இலங்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். මේක දැඩි නියඟයක් වෙන්නත් පුළුවන්. ඒ නිසා එවන් තත්ත්වයක් තුළදී බල ශක්තිය අර පිරිපැස්මෙන් භාවිතා කරන එක, ඒ වගේම ජල මූලාශ්‍ර ආරක්ෂා කරගන්න එක, ජලය අර පිරිමැස්මෙන් පාවිච්චි කරගන්න එක, ඒ වගේම කෘෂිකාර්මික කටයුතු වලදී අපි කොහොමද සැලකිලිමත් වෙන්නේ? සමහර වෙලාවට අපට කන්නය කලින් ආරම්භ කරන්න සිද්ධ වෙවි. සමහර විවිධ භෝග විවිධාංගීකරණය වගේ තැන්වලට අපට ගමන් කරන්න වෙවි. ඒ නිසා මෙන්න මේ සම්බන්ධිනුත් අපි සාකච්ඡා කරනු ලැබුවා. මේ නියඟ කාලය අකණ්ඩව යන එකක් නෙවෙයි. අපි බලාපොරොත්තු වෙනවා ජූලි, අගෝස්තු, සැප්තැම්බර් නියඟ කාලයක්. ඊපස්සේ මේ නියඟ කාලය අවසන් වෙනවා. අවසන් වෙලා වැසි සහිත කාලගුණ තත්වයකට එනවා. නොවැම්බර්, දෙසැම්බර් කාලයේ වැසි සහිත කාලගුණික තත්වයක්. එතනදී එන තත්වය තමයි අධික වර්ෂාවක් තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. ඇතැම් විට ගම්වතුර තත්ත්වයන් ඇති විය හැකි කියන එකත් අපි සාකච්ඡා කරා. වැසි සහිත කාලගුණ සත්‍යය පසු කරාට පස්සේ තමයි යලි නියඟයක් එන්නේ. ඒ නියඟය දරුණු විය හැකියි. දුනට වැස්ස පටන් ගත්තාම රෑ 10 වගේ වෙනකන් සමහර තැනක වහින්නත් පුළුවන්. ඒකෙන් හින්දා තද වැසි අපි ඒ කාලේ ඔක්තෝබර් මාසේ, නොවැම්බර් මාසේ, මොකද නොවැම්බර් මාසේ සාමාන්‍යයෙන් ගත්තොත් මතකයි ගිය අවුරුද්දේ අපිට දිට්ට සුලිකුණාටු ආවා. ඒ වගේ බෙන්ගාල බොක මුහුදු ප්‍රදේශයේ, බටහිර පැසිෆික් මුහුදේ මොනවා හරි කැළමිලි ස්වභාවයක් නැති වෙන්නත් ඉඩ කඩක් තියෙනවා. සාමාන්‍යයෙන් ඒ වගේ සුලිකුණාටුවක් වගේ දෙයක් වර්ධනය අපිට දිට්ට සුලිකුණාටුව වර්ධනය වෙච්ච තැනයි ඒ තිබිච්ච තැනයි එක්ක අපිට අපි පුරෝගතනය කළාට ඒක ඉක්මනින්ම ලංකාවට ඇතුල් වුණා. මොකද ඒක සුලිකුණාටුවක් වෙනකොටම ලංකාවට ඇතුල් වුණා. ඒක හරිම අමාරු තැනක තමයි වර්ධනය වුණේ. නමුත් ඔය බෙන්ගාල බොක්කේ හැදෙන සුලිකුණාටු, ඒ වගේම කැළමිලි ස්වභාවයන් අපි කලින් අඳුරා ගන්නවා. ඒ වගේම ඒවට අපි කල් වේලා ඇතුව පුරෝගතනය කරනවා. මහ ජනතාවට සූදානම් වෙන්න කල් තියෙනවා. නමුත් අපි තද වැසි ඒ කාලෙදී සරමක් බලාපොරොත්තු වෙනවා ඔක්තෝබර්, නොවැම්බර්. දැන් මෙතන වැඩිපුරම කියුනේ ගංවතුර තත්ත්වයක් ගැන. නමුත් කඳුකර ප්‍රදේශ ආශ්‍රිතව නායයන් බලාපොරොත්තු වීමේ ඉඩකඩක් තියෙනව නේද?
ඔව් ඇත්තටම මොකද එක දිගට දැන් අර මම කිව්වා වගේ සුලි කුණාටුවක් වගේ එක වැස්සොත් එහෙම එක දිගට දවස් දෙක තුනක් වහිනවා. එතකොට අපි ඒ පිළිබඳව ගොඩනැගිලි පර්යේෂණ ආයතනයත් එක්කත් සම්බන්ධ වෙනවා. ඒ වගේ නායයන් පිළිබඳත් අවධානමක් තියෙන්න පුළුවන්. මොකද ඒ කාලේ වැස්සේ තියෙන තීව්‍රතාවයත් එක්ක. புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக செயற்பாட்டு குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தியுள்ளார். சுற்றாடல் அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நிலைபேறான உயிர்சார் உலகம், எப்போதும் பசுமையான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளின் கீழ் சுற்றாடல் அமைச்சினால் 19,719 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டிற்கான திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்று 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதனை பாராளுமன்றில் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இன்று நினைவு கூர்ந்தனர். கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கை அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் 1983 ஜூலை கலவரத்தினால் ஏற்பட்ட இழப்புகள் இன்னும் நீங்காத வடுவாகவே நீடிப்பதாகவும் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஜித்தனியுடைய செயலாளராக இருக்கின்றவர் பெரிதாக பேசினார்கள். அதை பேசி கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு நன்றாக இருக்கும். அதாவது அவருக்கு பின்னால் இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1983 ஆண்டு நுவரலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய யோகா ஸ்டோர்ஸ் என்கின்ற ஒரு நூலகம் இருந்த கடையை, அங்கே இருக்கின்ற பெண்களை, அங்கே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மதுப பண்டார் அவர்களுடைய கட்சியாக ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல என்ற ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பதுளை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு இராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். பிறகு வந்த காடையர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேச கட்சியின் அன்றைய காடையர்களாகும். அது மாத்திரமா? இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1978 ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திறந்த பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் கீழ் நாட்டில் வன்முறைகள் விஷயமாக 1978 ஆண்டு 79 ஆண்டு ரத்னபுர, பலங்குட, பெல்மதுல, பண்டாரவளை, அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தோட்ட தொழிலாளர்களை, அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979 ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக இந்த நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும். இன்றைய தினம் 1983 ஆண்டு நடைபெற்ற இனக்கலவரம் அல்லது கருப்பு ஜூலை என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள், இன்று 23ஆம் நாள், இலங்கையிலே ஒரு மாறாத வடுவாக இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சொல்லப்போனால் இந்த ஜூலை 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்டதில் நானும் ஒருவன். அந்த நேரம் எனக்கு வயது 30 இருந்தது. ஆகவே இவ்வாறான எனது அனுபவத்தை சொல்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாராளுமன்றம் இருக்கின்றது என்பதை நான் நினைத்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே 83ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு திட்டமிட்ட தமிழர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே
செயல்பட்ட அரசாங்கம், அன்று செயல்பட்ட அரசாங்கம், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஜேவிபி அரசாங்கமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அந்த திட்டமிட்டு தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்ற கோதாவிலே தமிழர்களை அவர்கள் வாழ்கின்ற பெரும்பாலான கொழும்பு, கண்டி, நுவரெலியா, பதுளை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற நகரங்களை அழித்து அந்த மக்களையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே ஈடுபட்டிருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே அன்று கொழும்பிலே பிரபலமான வர்த்தகர்கள் புலம்பெயர்ந்து இன்று இந்தியாவிலே அல்லது வெளிநாடுகளிலே போவதற்கான சந்தர்ப்பம் அதுதான் உருவாக்கியது. எங்களுடைய சொத்து வெளிநாடுகளுக்கு போவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் வரக்கூடாது என்பதே எங்களுடைய கருத்தாகும். அதற்குத்தான் இன்று இந்த கருப்பு ஜூலையை ஞாபகப்படுத்தி பேசுகின்றார்கள். ஆகவே மீண்டும் ஒரு இனக்கலவரம் இந்த நாட்டிலே வரக்கூடாது. நாங்கள் தமிழர்களாக இருந்தால் என்ன, சிங்களவர்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம்களாக இருந்தால் என்ன, நாங்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக உள்ள ஒரு பிரஜை என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. நடந்தது நடந்ததாகவே ஆகிவிட்டது. ஆகவே நடப்பது நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையிலே சொல்லப்போனால் அன்று அந்த திட்டமிட்ட கலவரத்திலே தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தாலும் பெரும்பாலான சிங்கள மக்கள் தமிழ் மக்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலே அன்று சிங்கள மக்கள் பெரும்பான்மையான தமிழ் மக்களை காப்பாற்றி இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இந்த நேரத்தில் சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. பிழையான ஜூலையை தொடங்கிவிட்டார்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. எவ்வளவு தைரியம் இருந்தால் இதை இவர்கள் சொல்ல முடியும்? முதலாவதாக ஜூலை 7 பண்டாரநாயக்க பொறுப்பெடுக்க வேண்டும். இரண்டாவது ஜூலை 23 ஜே.ஆர். ஜெயவர்தன பொறுப்பெடுக்க வேண்டும். மூன்றாவது ஜூலை 29 ரோஹண விஜயவீர பொறுப்பெடுக்க வேண்டும். பரவாயில்லை, பழசை விட்டுவிடுங்கள் என்று எப்பவுமே புதிதாக ஆரம்பிப்போம். பரணம் அமத்தக்கர முக்கமாட்ட வேறு சிதுவேனோ கமக்னே அழுத் பரிச்சேத பட்டங்கண்டுகையெல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோம். இளைஞர்கள் த ஸ்ரீலங்கிக்கு அனநேதாவே எங்களுடைய கட்சி, நான் ஆரம்பத்திலிருந்து பேசுகின்ற இந்த இலங்கையரின் அடையாளம், இந்த இலங்கை மக்கள் நாங்கள் என்று சொல்கின்ற அந்த அடையாளத்தை பெற்று தருவார்கள் என்று தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் உங்களை நம்பினார்கள். இல்லை என்று சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அஜித் சி பெரேரா ரொம்ப அழகாக சுட்டி காட்டினார். சமத்துவ பிரஜை மற்றும் பாகுபாடுகள் எதிரான நடவடிக்கை உங்களுடைய மேனிஃபெஸ்டோ. தேசிய மொழிக் கொள்கை, அதில் பிரச்சனை இல்லை, அது ஏற்கனவே நடந்து கொண்டே போகின்றது. மலையக தமிழ், அதை நான் சொல்லவில்லை. அதிகார பகிர்வு மற்றும் புதிய அரசியல் அமைப்பு. எங்க வாப்பா உங்களோட புதிய அரசியல் அமைப்பு, அரசியல் அதிகார பரவலாக்கல்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அடிபட்ட தமிழ் பேசும் தமிழ் சமூகம், அதில் முக்கியமாக தமிழர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து பெற்றுக்கொண்ட ஆறுதல் பரிசு, ஆறுதல் பரிசு. பரிசு என்பதை விட ஆறுதல் இழப்பீடு, the bare minimum reparation is this bare minimum provincial council. அந்த ஆறுதல், அந்த இழப்பீடை கூட இப்பொழுது நீங்கள் தராமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெட்கமில்லையா உங்களுக்கு? கேட்டால் குழுக்களை போட்டுக்கொண்டு எப்படி இந்த மாகாண சபை தேர்தலை வைக்காமல் இருப்பதற்கான 2 நிமிடங்கள் வைக்காமல் இருப்பதற்கான வழியை தேடுகின்றீர்கள். வெட்கமாக இருக்கின்றது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் இந்த தமிழ் பேசுகின்ற மக்களின் இந்த அநியாயத்தை பற்றி பேசுகின்றீர்கள். ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்று ஜூலை 23 நான் முதல் வருட சட்டக்கல்லூரி மாணவன். தெய்வழியில் நான் இருந்த அந்த ரூமுக்கு வரும்பொழுது சரணங்கர் ரோட்டில் முதலாவது அடிக்கப்பட்டவர் ஒரு தமிழ் மகன், மலைய தமிழை சேர்ந்தவன். நான் கண்ட கொடூரமான காட்சி. நிர்வாணமாக்கப்பட்டு நடு ரோட்டில் அந்த மனிதனுக்கு தான் ஏன் அடிபட்டவர் என்று கூட தெரியவில்லை. சரியாக சிங்களம் காய்ச்சி கொள்ள முடியாது. போலீஸ் கார்டுக்கு முன்னுக்கு அழுகிறார்கள், தூக்கி எறிந்து விட்டார்கள். நிர்வாணமாக உயிரோடம் பற்ற வைத்தார்கள். முன்னம் மறந்து விடாதீர்கள். அன்றைய அந்த கருத்த ஜூலைக்கு காரணமாக ரோஹண விஜயவீரையும் ஜேவிபியும் பேன் பண்ணப்பட்டது என்றை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றேன். ஆகவே பழசை மறந்து விடுங்கள், பழசை இழுக்க வேணாம். அதை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதை பற்றி பேசி மீண்டும் அரசியல் லாபம் எடுக்க தயாராக வேண்டாம்.
இப்பொழுது இளைஞர்கள் இந்த என்பிபி அரசாங்கம் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மலையக மக்களுக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லுகின்றவர்கள் இன்னும் உங்களுடைய ஜேவிபி கொள்கையை வைத்துக்கொண்டு அதிகார பரவலாக்கல் ஊடாக நியாயம் கொடுக்க முடியாது, சமத்துவம் மற்றும் போதும் என்று பேசிக்கொண்டு நீங்கள் இங்கே வருவது பிழை. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அரசியல் ரீதியாக இந்த தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மலையக மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதற்கு நீங்கள் தயார் இல்லை என்பதுதான் உண்மை. மாத்திர தேவேந்திரமுனை விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற கார் திக்வெல்ல பகுதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு புதிய பெலியத்த வீதியில் கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை சோதனையிட்ட முற்பட்ட போது அதன் சாரதி காரை அங்கிருந்து உடன் செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் குறித்த கார் வடிகால் ஒன்றில் விழுந்து நின்றதாகவும் இதன்போது சாரதி தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த காரானது தேவேந்திரமுனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் என்பது போலீசாரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை கார் ஒன்றில் வந்த குழு ஒன்று தேவேந்திரமுனை கந்தர பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது கைத்துப்பாக்கி மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தது. கடற்தொழிலில் ஈடுபடும் நபர் ஒருவரின் வீட்டின் மீது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான ஒரு விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விசேட கூட்டம் இன்று பிற்பகல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது நீதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான ஆதரவை பெறுவது மற்றும் தற்போதைய அரசியல் நகர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாம் கைது செய்யப்படுவதையும் தடுத்து வைக்கப்படுவதையும் தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேலதிக விசாரணை இன்று இடம்பெற்றது. இதற்கமே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இன்று இந்த மனு விசாரணைக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகினார். கடந்த 9ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ரொஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் 4வது நாளாகவும் பரிசீலிக்கப்பட்ட இந்த மனு தொடர்பான மேலதிக பரிசீலனை இன்று வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேக்கர் உள்ளிட்ட தரப்பினர் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுவார்ஷினி ஏரத் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் ஷானி அபேசேக்கர் பழிவாங்கும் நோக்குடன் செயற்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலான எவ்வித சாட்சியங்களையும் மனுதாரர் முன்வைக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு பிற்போடுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு தொடர்பில் விரிவாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இவ்வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் தடவைகளாக தோற்றவுள்ள மாணவர் குழு ஒன்றினாலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடவுச்சீட்டின் தரவரிசை கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான என்எல்இ பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் தரவரிசைகளின்படி உலக நாடுகளில் இலங்கை 94வது இடத்தை பிடித்துள்ளது. இலங்கை கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் அல்லது சென்ற இடத்திலேயே விசா பெற்றுக்கொண்டு 39 நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாதை. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல கோஸ்வே கூடிய வேலணை துறையிலிருந்து புங்குடுதீவு வரையான இந்த 4 கிலோமீட்டர் பாதை அதிகமாக உங்களுக்கு தெரியும், தீவு பகுதியின் பெரும்பகுதியானவர்கள் புங்குடுதீவு மக்கள் உட்பட நெடுந்தீவு நைனாதீவு போன்ற மக்களுக்குரிய பாதையும் இந்த பாதை தான். அப்போ இது ஒரு மிக நெருக்கடியான சூழலில் இப்பொழுதும் இருக்குது. இந்த பாதைக்கான நீண்டகால முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு முறை ஹை இம்பேக்ட் ப்ராஜெக்டுகளால் இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது அராலியில் இருந்து நேர இந்த பாதையை அமைக்கிறதுக்காக. ஆனால் இந்த பாலம் ஒரு ஆபத்தானதாக இருக்குது. இது நீங்கள் குறிப்பிட்டது போல 2027ஆம் ஆண்டில் நிறைவுக்கு வருமா? ගරු අමාත්‍යතුමා අරු කතානායකතුමනි අපි 27 වර්ෂය තුළදී මෙම කටයුත්ත සම්පූර්ණ කිරීමට අදහස් කරනවා. வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் புகையிரத திணைக்களத்துக்கும் சொந்தமான ஒதுக்கு காடுகள் இல்லை, ஒதுக்கு காணிகள் இப்போதும் தனியார் நிறுவனங்களாலும் தனியாராலும் வெவ்வேறு தேவைகளுக்காக இப்போவும் கையகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் மிக மோசமான டெங்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் இந்த நீர் வழிந்தோடுகின்ற பிரதேசங்கள் கையகப்படுத்தப்படுவதால் நீர்நிலைகள் உருவாகி அங்கு டெங்கு பரப்புற நுழம்புகள் பெருமளவில் பெருக்கமடைகிறதும் அந்த கானில் தங்குகின்ற சிரட்டைகள் பேணிகள் போன்றவை
டெங்கு நுழம்புகள் பெருகின்ற பிரதேசங்களாயும் காணப்படுது. ஆகவே உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னு சொன்னால், நாங்கள் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் டிசிசி கூட்டங்களில் இந்த காணுகளில் நுழம்பு பெருக்கம் சம்பந்தமாகவும், மற்றது மழை நேரத்தில் வெள்ள அனர்த்தம் எங்கட பிரதேசங்களில் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற இந்த கான்களை மக்கள் அபகரிக்கிறதாலையும் அல்லது அதில் தடைகளை ஏற்படுத்துவதாலையும் இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக கதைக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளூராட்சி நிறுவனங்கள், சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்கள் சொல்லுகிறார்கள் அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கான்களை துப்புரவு செய்வதற்கான பணியாள் தொகுதி ஆளணி தங்களிடம் இல்லை. ஆனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லுகிறார்கள் அந்த கானை மெயின்டைன் பண்ணுறது தங்கட பொறுப்பல்ல, அது உள்ளூராட்சி திணைக்களம் செய்ய வேணும் என்று சொல்லி, இது இப்போ இல்லை, நீண்ட காலமாக 2 திணைக்களங்களும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ உள்ளூராட்சி அமைச்சரும் நீங்களும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து அல்லது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு ஆளணிய கூட்டுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்து இந்த கான்களை துப்புரவு செய்வதற்கு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். ஏனென்று சொன்னால் இப்போ அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு பாரிய வெள்ள அனர்த்தம் வருமென்ற ஒரு எச்சரிக்கை இப்போது பலராலும் விடுறதால தயவு செய்து இந்த கான் பிரச்சனைகளையும் அபகரிப்பையை நிறுத்துவதற்கு உள்ளூராட்சி நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு திட்டத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா? ගරු අමාත්‍යතුමා. ගරු කතානායකතුමනි, එතුමාගේ අදහස සමග එකඟ වෙනවා. නමුත් ඒ මාර්ග රක්ෂිතවල තිබෙන කානුහ ඇල මාර්ග පමණයි මාර්ග සංග්‍රහ අධිකාරියෙන් නඩත්තු කරන්නේ. ඒ වගේම වවුනියාව දිස්ත්‍රික්කය තුළ මාර්ග රක්ෂිතයේ අනවසර ඉදිකිරීම නැති බව දැනුම් දීලා තිබෙනවා. මන්ත්‍රීතුමාගේ දිස්ත්‍රික්කය නිසා මම විශේෂයෙන් ගැන ඇහුවා. අනිත් ඒවා ඇත්තටම කළ යුතු වෙන්නේ මම කලින් කිව්වා වගේ අදාළ පළාත් පාලන ආයතන අදාළ ආයතන වලින් තමයි කළ යුතු වෙන්නේ. නමුත් මේ ඩෙන්ගු ප්‍රශ්න නිසා අප ලංගමත් දුම්රියට විශේෂ දින කීපයක් දාලා අර ශ්‍රමදාන වගේ ඒගොල්ලන්ගේ තිබෙන ඔය වගේ අත්තර දාලා තිබෙන ඉඩම් භාවිතයට නොගෙන තිබෙන ඉඩම් වල තිබෙන්න පුළුවන් නිසා යම් ශ්‍රමදාන දිනත් අපි දෙකක්ම යෝජනා කළා. ඒ වගේම අපි තවත් ඒකාබද්ධ ක්‍රියාමාර්ගයකටත් අපේ නිලධාරීන් අපි පත් කරලා තිබෙනවා ඩෙන්ගු මර්ධනයට. නමුත් ඔබතුමාගේ ප්‍රශ්නෙට පිළිතුර වෙන්නේ අර පළාත් පාලන ආයතන